ஸ்தோத்திரம். உண்மையிலே அந்த பிள்ளைங்க ஆடுறப்ப நான் பரலோகமே இங்கே இறங்க உண்மையாக நான் பார்த்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சாட்சி என்று சொல்ல முடியாது, பெரிய சாட்சி தான். இருந்தாலும் நேரம் இல்லாத அப்படினால் என் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டவன். என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியம்தான். வாழ்விய பிரயாசத்தில் பல இச்சைகளுக்கும் பல காரியங்களுக்கும் இருந்த நான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் கூட கிடையாது. எங்கள் வீட்டில் எப்பவும் வறுமை, பட்டினி, பசி, துன்பம், இது மட்டும்தான் காணப்பட்டது. வேற ஒன்றுமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய 23 வயதிலே நான் இதை குறித்து ரொம்ப சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? சிலர் சொன்னாங்க, நீங்க அந்த கோயிலுக்கு போய் அதை செய்யுங்க, இந்த கோயிலுக்கு இது செய்யுங்க, எல்லாவற்றும் சரியாகிவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, சரி போகலாம் என்று சொல்லி போனார்கள். போன நிமித்தம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல தரித்திரம் அதிகமானதே தவிர கம்மியாகவில்லை. இப்படியே என்னுடைய வயதுல சில காலங்கள்ல கழிந்தது. இன்னும் 27 வயது காணும்போது எல்லாரும் சொன்னாங்க, இவங்க வீட்டுல ஏன் இப்படி ஒரு தரித்திரம்? பக்கத்துல எல்லாரும் பேசினார்கள். என்ன காதல கேட்கும் போது, இந்த மகன் அநேகமா மரித்தாலும் மரித்து போவான், இல்லைன்னா பைத்தியம் முடிச்சு எங்காச்சும் ஓடிடுவான், அப்படியெல்லாம் என்னை குறித்து பேசினார்கள். இப்படி பல பாடுகள் தான் என்னுடைய வாழ்க்கையில இருந்ததை தவிர ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்கவில்லை. ஒரு நாள் நான் சிந்தித்தேன், ஒரு நாள் இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு பேசாம மறித்து விடுவது நல்லது என்று சொல்லி நான் எண்ணினேன். ஏனென்றால் பலரும் ஆசீர்வாதம் இருப்பதை நான் பார்க்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஒரு போடுறதுக்கு ஒரு துணி கூட கிடையாது. ஒரே துணியை போட்டுக்கொண்டு இத்தனை நாட்களும் வேலை செய்வது, கடனை கட்டுவது, வறுமை, இப்படிதான் இருந்தது என்று சொல்லி நான் சிந்திக்கும் போது ஒரு நாள் இல்லை, எங்கேயாவது வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே ஓடி விடலாமா என்று சொல்லி ஒரு நாள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, நான் ஒரு வேலை ஸ்தலத்தில் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு அருமை சகோதரி என்னை பார்த்து கொண்டு கேட்டார், என்ன நடந்தது சொல்லு, என்கிட்ட மட்டும் சொல்வார், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நான் என்னுடைய காரியத்தை எல்லாம் சொல்லும் போது அவர் ஒரே வார்த்தை சொன்னார், இதுக்கெல்லாம் பதில் ஒரு இடத்துல இருக்கு, நீ உன்னால வர முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், ரைட், நான் எங்க வேணா வர்றேன், என் வாழ்க்கை மாறணும், நான் எங்க வேணா வரேன்னு சொல்லும் போது ஒரு நாள் அவர் என்னை சபைக்கு கூட்டிட்டு போனார். அது முதலாவது போனது பாத்தீங்கன்னா இயேசுவின் அன்புள்ள ஒரு டாக்டர் ஜவஹர் சாமலோட சபைக்கு என்னை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அங்கே போகும்போது எனக்கு ஒரு நாள் அங்க பிரதர் அங்க செய்தி கொடுக்கும் போது நான் சில காரியம் எனக்கு புரியவில்லை. அவர் பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணுவா, அவர் சொன்னார், நீ மறுபடியும் இந்த சபைக்கு வா, கர்த்தர் உன்னை பல மடங்காக உன்னை உயர்த்துவார் என்று சொன்னார். நான் அந்த விசுவாசத்தினாலே அங்கே பாத்தீங்கன்னா 1 வருடம் கடந்து சென்றேன். ஒரே வருடத்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்க்க நான் ஆரம்பித்தேன். இப்படியே இருக்கும்பொழுது சரி எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க என்று சொல்லும்போது ஒரு நாள் கிறிஸ்துமஸ் நாள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எல்லா கிறிஸ்துமஸ் நாளுக்குன்னு எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு ஒரு சபையில் இருப்பாங்க. எனக்கு தெரியாது, அந்த நாட்கள் தெரியாது. ஒரு நாள் என்கிட்ட இருந்த ஒரே சட்டை தான் இருந்துச்சு, அதுவும் கிழிந்திருந்த ஒரு சட்டை. அதை போட்டுக்கொண்டு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிம் அடிச்சிருக்கும் ஒரு பேண்ட், அந்த ஒரு பேண்ட்டை மட்டும்தான் போட்டுக்கொண்டு அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அந்த சபையில அமர்ந்திருந்தேன். அங்க உள்ள போய் பார்க்கும்போது தெரியுது, எல்லாரும் புதிய ட்ரெஸ் போட்டு அமர்ந்திருந்தார்கள். எனக்கு ஒரே வெக்கமா போயிருச்சு, என்னடா எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நாம மட்டும்தான் இப்படி இருக்கமான்னு சொல்லிட்டு தலையை கூட தூக்கி பார்க்க முடியாதபடி நான் தலையை குமிழ்ந்து ஒரு புதிய ஏற்பாடு மட்டும் கையில வைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த போதகர் வந்த உடனே அவர் சுவிசேஷம் அந்த பிரசங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், இன்றைக்கு வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லும் பொழுதே எனக்குள்ள என்னால அழுகாச்சு நிறுத்த முடியல. ஆண்டவர் எனக்காக பேசினார் போல இருக்கிறது என்று சொல்லி நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட விசுவாசமா ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நைட்டு 1 மணி 2 மணி 3 மணி கணக்கே இல்லாதபடி எனக்கு தெரிந்த ஜெபத்தை பண்ணும்போது என் தாய் கூட சொன்னாங்க, பைத்தியம் கூட ஆயிராத அப்படின்னு. ஜெபம் பண்ணு, வேண்டான்னு சொல்லல, ஏன் இப்படி நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு எழுந்தாலும் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவார்கள். பலர் சொந்தக்காரங்களே கிட்ட சொன்னாங்க, இவன் வேற எங்கே போயிருவா மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா நான் அதை காதுல கேட்கவில்லை. எனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் எல்லா காரியத்தையும் செய்வார் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பாக சொன்னேன். அதற்கு எல்லாம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் கூட என்ன இடத்துல வரமாட்டார்கள், என்னை தள்ளி வைத்ததை போல தள்ளி வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நான் அதை கேட்கவில்லை, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னேன். அதன் மூலமாக சில காரியங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். அப்பொழுதுதான் நமது அன்பு சகோதரர் எனக்கு அறிமுகமானார், திரு தமிழன் அவர்கள் எனக்கு அறிமுகமானார். அவர் சொன்னார், பிரதர் நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, ரைட், ஆனா நீங்க ஒரு வல்லமை முகாம் பயிற்சி நீங்க எடுக்கலாமே, ஊழிய பயிற்சி ட்ரெயின் எடுக்கலாமே, ஆண்டவர் உங்களுக்கு பல கிருபைகளை வைத்திருக்கேன் சொல்லும் பொழுது நான் சரி என்று ஒத்துக்கொண்டு அங்கே போய் ஊழிய பயிற்சி ட்ரைனிங் எடுத்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார். ஹல்லேலூயா. உண்மையிலே பல ஆசீர்வாதங்களை எனக்கு காரணம் முதல்ல ஆண்டவர், இரண்டாவது பாத்தீங்கன்னா அன்பு சகோதரர் என்று சொல்வதை காட்டிலும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்று நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு அறியாத நிறைய காரியங்களை, சத்தியங்களை அவர் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இதன் மூலமாக தான் என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. உடனே சொன்னாங்க, பக்கத்துல சொன்னாங்க, நான் சும்மா தான் இருந்தேன். வல்லமை பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்கும்போது ஒரு சகோதரி சொன்னார்கள், பிரதர் நீங்க ஜெபம் பண்ணலாம்ல, ஒரு வீட்டுல வச்சு ஜெபம் பண்ணலாம் சொல்லி ஒரு ஹாலை எனக்கு கொடுத்தார்கள். சரி அங்க ஜெபம் பண்ணலாம் பார்த்து
ஒருவர் வந்தார்கள், 2 பேர் வந்தார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-10 ஃபேமிலிகள் வரார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல விசுவாசத்தோட வைத்து நான் வசனங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் பாத்தீங்கன்னா மோசே, எலியா இவர்கள் மூலமா தேவன் பலத்த காரியங்கள் செய்தாரு, ஏன் நம் மூலமாக செய்ய முடியாதா என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு நான் பல காரியங்களை வேதத்தில் படிப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. தேவன் என்னோட பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. உண்மையை சொல்றேன், நீ நேற்று நைட்டு கூட இந்த கூட்டத்திற்கு எதிராக எதுவுமே கிரியை செய்யக்கூடாது என்று சொல்லி கடிந்து ஜெபம் பண்ணி கொண்டு நான் அறையில படுத்து தூங்கினேன். உண்மையை சொல்றேன், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான 2 கொச்சிக்கிற சிங்கங்கள் சத்தத்தை நான் கேட்டேன். எனக்கு ஒரே சில நேரம் பார்த்து திகில் அடைந்த மாதிரி பயங்கர சத்தமா இருக்கு, என்ன இப்படி ஒரு சத்தம் போடுகிறது இப்படின்னு சொல்லி நான் எங்க ரூம்ல கதவை திறந்து பார்க்கும்போது 4 பலவான்கள், நல்ல தேவ தூதரமும் 4 பலவான்கள் சிங்கத்தை கட்டி இப்படி தூக்கி கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. அப்பே நடிச்ச கர்த்தர் சத்துருவை முறியடித்து விட்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப காலையில கூட நம்ம அன்பு சகோதரர் பின் அவர்கள் ஆராதனையை கலந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நான் சொன்னேன், ஆண்டவரே அன்பு சகோதரன் எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த ஊழியத்தை செய்கிறார், அவருக்காக ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும் ஆண்டவர், அவருக்காக ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். ஆவியானவர் அவர் சொன்னார், ஏசாயா 40:5 அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எங்க எடுத்துங்க ஒரே வாசிங்க பார்ப்போம் சீக்கிரமாக. ஏசாயா 40:5 வாசித்து பாருங்கள். அவருடைய ஊழியத்துல கர்த்தர் சொல்ற தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். 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 ஜீசஸ். அதனால என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த காரியம் இப்படியே ஒரு நல்ல ஒரு பிரைஸ் என்ற கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுல சண்டே ஈவினிங் நடந்த நான் ஒரு ஜாப்ல வேலை செய்யறேன். என்னுடைய வாழ்க்கையில சில நேரத்தில் வருவாங்க சில விசுவாசிகள் வந்து நான் சில அற்புதங்களை மட்டும் சொல்லுங்க. ஏன் இந்த காரியத்தை சொல்றேன் என்றால் ஆண்டவர் உங்க மூலம் செய்ய முடியும், மாற வேண்டும், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக மாற வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு பட்டணத்துல அந்த ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு டீச்சரா இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்து சொல்லும் போது சிஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன சிஸ்டர் உங்களுக்கு என்ன சொல்லுங்க போது அவங்க சொன்னாங்க, எனக்கு 5 வருடமாக சொரியாசிஸ் வியாதி இருக்கிறது, டாக்டர் கிட்ட போயிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டா யாருமே இப்பத்துக்கு சுகப்படுத்த முடியாது, சுகப்படுத்தலாம் ஆனால் மறுபடியும் உங்களுக்கு வரும் என்று சொன்னார்களா. அவர் கண்ணீரோடு அழுதார்கள். உனி 2 வாரத்துல என்னோட பெண் பிள்ளைக்கு திருமணம் வைத்திருக்கிற இந்த கைகளோடு இந்த கால்களோடு முன்னாடி போய் நிற்பதற்கு எனக்கு தகுதி இருக்குல்ல, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லி அழுதார்கள். பல லட்சத்தை செலவு பண்ணினார்கள். அப்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை சொல்லி அவர்களுக்கு தேட்டின் சில வசனங்களை சொன்ன அவங்க விசுவாசித்தனாலே தேவனிடத்தில் அந்த மகிமையை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லும் போது நான் கேட்டேன், நீங்க இப்ப விசுவாசிக்கிறீங்களாமா சொல்லி கேட்கும்போது அவங்க, நான் நிச்சயமா இயேசு விசுவாசிக்கிறேன், இன்று இரவு கர்த்தர் உங்களை சுகப்படுத்துறேன் என்று சொல்லி நான் எண்ணெய் எடுத்து ஜெபிக்கார போது கர்த்தர் சொன்னார், நீ பூசு, நீ அக்கினியை ஊதி நீ பூசு, இன்றைக்கு இரவு நான் சுகப்படுத்துவேன் என்று. ஹல்லேலூயா. அந்த இறக்கை பாருங்க, 5 வருடங்கள் சுகப்படுத்த நோயை கர்த்தர் 3 நாள் சுகப்படுத்தினார். அந்த தாய் அன்றைக்கு தூங்கி மறுநாள் எந்திரித்து பார்க்கிறார்கள், அந்த உடம்புல உள்ள கையில் உள்ள கொப்பளங்கள் கீழே விழுந்து கிடந்ததாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் என்ன அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க, கிறிஸ்தவன்ல ஏதோ நம்ம ஒரு சபைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை சண்டே சபைக்கு போய்கொண்டு பைபிளை வைத்து விட்டு நம்முடைய வேலையை ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லை, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவம் என்று சொன்னால் ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் உடையவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா வேதத்துல பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண ஒரு பிசாசு பிடித்த மனிதன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏன் என்று கேட்டால் அவன் பிசாசு பிடித்து கல்லறையிலே காணப்பட்டான், அவன் எல்லாரும் ஒதுக்கப்பட்டவனாக பல காரியங்கள் அவனை தள்ளப்பட்டவன் இருந்தான். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவனை சந்தித்து சுகப்படுத்தின போது அவன் சொல்லுகிறான், இயேசுவே நான் உன் பின்னாடி வருகிறேன் என்று சொல்லுவான். அவன் சொல்லு, ஆண்டவர் சொன்னார் ஒரு காரியம், இல்லை நீ வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு செய்ததை சொல் என்று சொல்லும் போது அவன் அந்த பட்டணம் முழுவதும் சொன்னானாம். ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய வைராக்கியம். ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் நிமித்தம் நீங்கள் பல ஜனங்கிட்ட நீங்க சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுவிசேஷம் உங்க ஒவ்வொருத்தருக்கு மேலும் விழுந்த ஒரு கடமை. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு மாதிரி தான் நான் பரலோகம் போயிருவேன். பரலோகம் போனா ஆண்டவர் என்ன கேட்பார் தெரியுமா? 2 கேள்வி. ஒன்று, இந்த பூமியில நான் உன்னை அனுப்பினேன், 2வது, எத்தனை ஆத்துமாக்களை எனக்காக நீ சேகரித்தாய்? இல்ல ஆண்டவர் எனக்கு ஒண்ணு செய்யல ஆண்டவரே சொல்லிட்டான். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அறியேன் என்று சொல்லி விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களில் போல நீங்க நினைக்கணும், ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வேதத்தில் அநேக காரியங்களை நான் விசுவாசித்தேன், விசுவாசத்தினாலே அது எல்லா காரியத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு நாள் இப்ப நம்ம அன்பு சகோதரர் கூட சொன்னாரு, ஆராதனையில வந்து பல விடுதலைகள் உண்டு என்று சொல்லி. எங்க பிரேயர் சென்டர்ல நான் பல காரியங்களை ஆராதனையில சொல்லி இருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க ஆராதனை நல்லதுதான், இருந்தாலும் அந்நிய பாஷையில் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு நான் காணப்பட்டேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த கிருபையினால நீங்க எந்த புக்க கொடுத்தாலும் சரி, அதை அந்நிய பாஷையில் வியாக்கியானம் பண்ணி பாடுகிற திறமை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், என் பெருமைக்காக சொல்லவில்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ரைட். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த நாட்களில் அன்பு சகோதரர்கள் கொடுத்த அந்த தரிசனத்திற்காக ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ வந்த ஒரு கூட்டத்தை பார்த்தோம் அல்ல, தொடர்ந்து இந்த கூட்டத்தின் மூலமாக அநேக ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் நாளை கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக பல தேசத்திற்கு அந்த மகனை கொண்டு சென்று ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கூட்டத்துக்கு நான் ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலையில இருந்து ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஆசீர்வாதமா என் இருதயத்துக்குள்ள சரி, எனக்குள்ள சரி, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். உண்மையாமே இவரை நாங்க ஒரு ஆவிக்குறி தகப்பனாதான் நினைக்கிறோம். இவ்வளவு தூரம் எங்க ஊழியத்தை மேன்மையா கொண்டு வந்தது காரணமே நம்ம ஆவிக்குரிய தகப்பன் தான். நாங்க சோர்ந்து போன டைம்ல, ஒண்ணு இல்லாத நேரத்துல அடிக்கடி எங்களை உற்சாகப்படுத்தி, என் கணவனார் உற்சாகப்படுத்தி, ஆவிக்குரிய வார்த்தைகளை அநேக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, எங்க வறுமையிலிருந்து, எங்க தரிசனத்திலிருந்து இன்னைக்கு எல்லாவற்றையும் மாற்றி போட்டது காரணம்னா அவருக்குள்ள இருக்கிற ஏசப்பா ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆனா நான் இந்த நேரத்துல நான் அவரை பத்தி பெருமையா பேச விரும்பல. மனுஷனை குறிச்சு அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த காரியத்தை எங்களுக்கு செய்தார். இதன் மூலமாக நாங்க அநேக, உண்மையாலுமே எங்க வீட்டுக்காரர் சொன்னது போல எங்களுக்கு எத்தனையோ சூழ்நிலையில வண்டி இல்லாம சைக்கிள்ல தான் போவோம். எங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமை தான். ஆனா ஒவ்வொரு நாளா அவருடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிச்சு, சகல தேவைகளும் என் தேவன் என் வீட்டுக்கு தகுந்த எல்லாவற்றையும் எனக்கு இடங்கொள்ளாமல் மட்டும் எங்களை ஆசீர்வச்சு, வண்டி வாங்கினங்களை கொடுத்து, நல்லா எங்க 2 பேத்துக்கு நல்ல ஜாப் கொடுத்து, நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா உண்மையாமே அந்த இடத்துல ஒரு சாட்சியுள்ள குடும்பமா வாழ்ற காரணம் உண்மையா எங்க ஆவிக்குரிய தகப்பன் தான். எஸ்தர் அக்காவும் தம்பிதுரை அண்ணாவும் உண்மையாமே அவங்க ஃபேமிலி முழுவதும் எங்களுக்கு ஒரு துணையா இருந்தாங்க. இது மாத்திரமல்ல, இனி வர்ற காலங்களுக்கு அவங்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கூறுள்ளாக மாத்திரமல்ல, பல தேசங்கள்ல போய் உண்மையான இந்த மாதிரி நல்ல கூட்டங்கள் நடத்தி கர்த்தருக்குள்ள அநேக ஜனங்களை வருகிற காலத்துக்கு ஆயத்தப்படுத்துவாங்க. நான் விசுவாசிக்கிற கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.